ஒரு லவ் ஸ்டோரி சொல்றேன், வெக்கப்படாம கேளு. இருங்க, பட்டன் போட்டுக்கிறேன், சொல்லுங்க. ஆனா ஷார்ட் பை ஷார்ட்டா தான் சொல்லுவேன். ஷார்ட் பை ஷார்ட். முதல்ல ஒரு வீட்டை காட்டுறோம், கட் பண்றோம். எங்க போறோம்? பார்க்குக்கு போறோம். பார்க்க கட் பண்றோம். எங்க போறோம்? பீச்சுக்கு போறோம். பீச்சை கட் பண்றோம். எங்க போறோம்? காந்தி சிலைக்கு போறோம். காந்தி சிலையை கட் பண்றோம். எங்க போறோம்? ஜெயிலுக்கு போறீங்க. காந்தி சிலையெல்லாம் கட் பண்ண கூடாது சார். காந்தி தேச தந்தை. குறுக்க பேசாதப்பா, இனிமேதான் கதையே வருது. ஓ, இத்தனை நேரம் ட்ரெய்லரா? அவன் அவளை பாக்குறா, கட்டு. யாரு? காந்திஜி கஸ்தூரிபாயை பாக்குறாரா? வெரி ஓல்டு லவ்யா, டைட்டானிக் ரேஞ்ச் வாங்க. ஹீரோ ஹீரோயினை பாக்குறா, கட்டு. அவன் ஜன்னல் கிட்ட வந்து நிக்கிறா, கட்டு. அவன் அவனை பார்த்திருக்கிறா, கட்டு. அவன் அவனை பார்த்திருக்கிறா, கட்டு. அவந்து கட்டு, அவளது கட்டு, பாட்டு கட்டு, பீச்சு கட்டு, டேம் கட்டு, கட்டு கட்டு கட்டு. அப்ப ரெண்டு பேரும் சேர்த்து கும்மி அடிக்கிறாங்களா? அத ஃபாஸ்டா மூவ் ஆகுதுப்பா. ஏவா, அவ்வளவுதான். ப்ரொடியூசர் டக்கரமே அப்படின்னு போயிடுவாரு. புது டெக்னிக். பசங்க ஆடி போயிட மாட்டாங்க. ஐயோ, கதை கேட்டு நானே ஆடி போட்டானே. ஆனா ஆக்கே போலாம். என்ன பாக்குற? வேஷ்டி அவுத்து போட்டாச்சு. இது லுங்கி. வெட்டமால அதுவும் ஏன் லுங்கி தான். ஏய், ரூம்ல பல்பு பீஸா போயிடுச்சு. வேற பல்பு வாங்கி மாத்து. போன வாரம் ஒரு மூட்டை பல்பு வாங்கி போட்டேன். எல்லாம் பீஸா போயிடுச்சு. செட்டியாருக்கு போன் பண்ணிருக்கேன். மத்தியானம் அரை மூட்டை பல்பு வந்து இறங்குது. என்ன அது? அரிசியெல்லாம் மூட்டையை வாங்கி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பல்பு விஷயம்? ஏய், எங்க வீட்டுக்கு எதுக்கு ஒரு பொண்ணு இருக்குடா. அந்த பொண்ணு இவர் லவ் பண்றாரு. எப்படிப்பட்ட லவ் தெரியுமா? ஏய் தூ ஜே கிளியர் டைப். இவர் லைட்டா போட்டு போட்டு ஆஃப் பண்றாரு. அது போட்டு போட்டுன்னு போயிடும். என்னடா சீனு, உன்னை என்ன சின்சியர் லவ்வா? ரொம்ப சின்சியர் சார். விஷயம் அவ புருஷனுக்கு கூட தெரியாது. அட பாவி, மாற்றான் தோட்டத்து மல்லிகடா. மணக்குதே சார். நீங்க வேற லவ் இல்ல ஒண்ணு இல்ல சார். ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுல சுவிட்ச் கொஞ்சம் லூஸா இருந்தது. அதை நான் போட்டு போட்டு அணைச்சு பார்த்தேன். அதை அந்த பொண்ணு பார்த்துட்டு அது அடிக்கடி டிவி பார்க்கும் போல இருக்கு. சுவிட்ச் போட்டு அணைக்கும் வாரம் நச்சுக்கிச்சு போல இருக்கு. அது சுவிட்சை போட்டு போட்டு அணைக்க, அது அணைக்க, நான் போட்ட அது அணைக்க. கட்சியில ஒரு மூட்டை பல்பு நமக்கு தான் ஃபியூஸ். யாரும் வாரம் போட்டாங்கன்னா நமக்கு பல்பு ஃபியூஸ் ஆகுது. என்ன பண்ண சொல்றீங்க? இந்த மாதிரி வேண்டாத விஷயத்துக்குலாம் உன் அறிவை செலுத்திய. நல்ல வேலை தடிக்கும் அறிவு செலுத்தக்கூடாதா? இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க ஒரு வேலை வாங்கி கொடுக்க கூடாதா? இத மனசுல வச்சிருந்தாண்டா நான் சொல்றேன். மனசுல வச்சுக்கிட்டே இருந்தா ரெண்டு சொல்லுங்க. ஆமா, உனக்கு ஜேபிய தெரியுமா? தெரியுமே, சட்டையில இருக்கு. அது ஜோபி. ஜோபியா? நான் சொல்றது ஜேபி, பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர். அவர்கிட்ட தான் உனக்கு வேலை சேர்த்து விட போறேன். ஜேபிய மாதிரி இன்னொருத்தர பார்க்கவே முடியாது தெரியுமா? ஏன் ஒரே புள்ளியா? ஆடா ஆடா ஆடா, குருவி மாதிரி பணத்தை சேர்த்து. எப்படி? மூக்காலியே வா. இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இதுக்கு யாரா இருக்காங்களா? ஏன் கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு ராஜன் ஒரு ஆள் மெட்ராஸ் போகும்போது கையில சின்ன புட்டியோட வந்தான். இன்னைக்கு என்னடானா அந்த ஆளுக்கும் சொந்தமா ஒரு பங்களா 2 கார் இருக்கு. எப்படி? வரும்போதே புட்டியில 80 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு வந்தான். நீங்களே ஜேபி, நானும் ஜேபி. நீங்க ஓஹோன்னு பணத்தை விட்டு ஜேபி ரியல் எஸ்டேட் பிசினஸ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு இதை முன்னுக்கு கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. வலது காலை எடுத்து வச்சு வா. அப்படி என்ன சார் உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம்? உங்களோட வலது கால எடுத்து நான் வைக்கணுமா? உன் வலது காலை எடுத்து வச்சு வாப்பான்னு சொன்னேன். அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இங்க என்ன வலது கால எடுத்து வச்சு வருது? என்னப்பா இது மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்க? இது உழைப்பாளிகள் ட்ரெஸ். உழைப்பாளிகள் தான் பட்டனே போடக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜேபி வந்துருவாரு. அவர் வந்து சட்டைக்கு பட்டன் போட்டு விடுவாரா? அவர்கிட்ட ஒழுங்கா உலகாம பதில் சொல்லு. ஆமா, உங்களுக்கு எப்படி ஜேபி பழக்கம்? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? ஜேபி உங்களுக்கு எப்படி பழக்கம்? உங்களுக்கு ஜேபி எப்படி பழக்கம்? ஜேபி உங்களுக்கு எப்படி பழக்கம்? ஐயா, 2 வருமா சொல்றேன். ஜேபி நானும் ஒரே பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிச்சீங்களா? மழைக்காக ஒதுக்கணும். வருஷம் ஆயிருக்குமே. ஜேபிக்கு ஒரு வினோதமான பழக்கம். தண்ணியை பார்த்தா போறோம், கப்பல் பண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஓ, இது மாதிரிதான் ஒரு நாளைக்கு பயங்கரமா மழை பெஞ்சிட்டே இருந்தா தண்ணி ஓடிக்கிட்டே இருந்தது. ஜேபி தண்ணி அறியாம தன் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் நோட்டை மடிச்சு கப்பல் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒவ்வொன்னா பிரிச்சு பாக்கெட்ல வச்சிருக்கேன். இப்படி ஆரம்பிச்ச எங்க சிநேகிதம் அவர் என்ன வீட்டுக்கு கூப்பிட, நான் அவர் வீட்டுக்கு போக, அவர் என்ன சாப்பிட கூப்பிட, நான் அவர் வீட்டுக்கு சாப்பிட போக, அவர் எனக்கு பணம் கொடுக்க, நான் அவர்கிட்ட பணம் வாங்கிக்க. இப்படித்தான் நான் அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப கூட பாரு, பணம் ஒண்ணுதான் டைரக்டா ஜேபிட்ட கேட்கவே மாட்டேன். ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை பிடிச்சி வச்சிருவேனா, ஜேபி தண்ணியே அறியாம தான் பாக்கெட்ல இருந்து ரூபாய் நோட்டை மடிச்சு கப்பல் பண்ணி விட ஆரம்பிச்சுவேன். நான் பிரிச்சு என் பாக்கெட்ல வச்சிருக்கேன். ஜேபியோட வினோதமான பழக்கம்
யாருக்குமே தெரியாது. தயவு செஞ்சு யாருக்கும் சொல்லிடாது. நான் ஏன் சார் சொல்ல போறேன்? நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கே வேணும்னாலும் நான் ஒரு பிளாஸ்டிக் பேக்கெட் வாங்கி தரேன். ஆனா தண்ணி பிடிச்சிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. குழந்தை மனசு பாருங்க. ஏன் தகுந்தே வருவாரா? ரியல் எஸ்டேட் பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்கா தெரியுமா? எப்படி? ஜேபி வந்ததும் முடிஞ்சா உன் மூளை உபயோகிச்சு பதில் சொல்லு. இந்த மூளை எங்கிறது இந்த பின்னாடி இருக்குது, உங்களுக்கு பக்கத்துல. அடடே ஆக்கி சாரா, வாங்க வாங்க. விஜி, சீனு, விஜி, சீனு, விஜி, சீனு, விஜி, சீனு, விஜி. சீனு. ஒரு ஹீரோ ஹீரோயின் பார்க்க கூடாது, ஏதாவது மியூசிக் போட்டு பேச விடாத பண்ணிடுறாங்க. என்னப்பா சீனு, உனக்கு முன்னாடியே விஜய தெரியுமா? முன்னாடி எனக்கு பின்னாடி கூட விஜய் தெரியும் சார். ஆனா விஜய் தான் அந்த ஜேபியோட பொண்ணுங்கிற மர்மமான விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். ஒரு நிமிஷம். விஜய் என்ன ஆர்கே சார்ல உங்க அப்பாட்ட இன்டர்வியூக்காக அழைச்சு வந்திருக்காரு. நேர்முக தேர்வு. நான் நேரான முகத்தோட வந்திருக்கேன். இங்கடி ஏன் நீங்க சொல்லவே இல்ல? எனக்கு இப்போதானே தெரியும். 1 minute. ஆர்கே சார், எனக்கு தான் டைரக்டா பார்ட்டி தெரியுமே. இன்னும் உங்க இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு தேவையில்லை. யூ கேன் கோ. அதெல்லாம் முடியாதுப்பா. ஜேபி வந்ததும் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு தான் நான் போறேன். போக மாட்டீங்களா? மாட்டேன். சொல்லு. பரவாயில்ல சார், நானே அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா, வெளியில போற நாயே அப்படிங்கிற மாதிரி மரியாதையா சொல்றாங்க. போக மாட்டீங்களா? அதெல்லாம் மரியாதையா இருக்காதுமா. அவர் வந்ததுதான் நான் போவேன். போக மாட்டீங்க? மாட்டேன். சரி, நானா சொன்னா கேட்க மாட்டீங்க. விஜி, உங்க அப்பா கிட்ட ஒரு வினோதமான பழக்கம் இருக்கா தெரியுமா? சீனு, எங்கயாவது தண்ணியை பார்த்தா போறோம் கப்பார்னு கப்பல் பண்ணி விட்டுருவாராம். சீனு, பிளாஸ்டிக் பக்கெட்ல தண்ணி புடிச்சு வச்சா சீனு, 10 ரூபா நோட்டு மடிச்சு கப்பல் பண்ணி. சீனு, நான் வரேன்டா. வாங்க. ஏன் அவர் இப்படி பயந்து ஓடுறாரு? தமிழ்நாட்டுல பிளாக்மெயில் பண்ணாதான் பயப்படுறாங்க, அதுக்காக தான் அப்படி ஓடுறாரு. ஆமா, உங்க அப்பா இன்டர்வியூ எந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாரு? எங்க அப்பா வரதுக்கு முன்னால அவரை பத்தின டீடைல் சொல்றேன். அவர் உங்க அப்பாவே இல்லையா? எங்க அப்பா நிறைய மசாலா சினிமா பாப்பாரு. மசாலா சினிமாவா? ராக்போர்ட் மசாலா, சக்தி மசாலா, எவ்வளவு நாள் அடைப்பீங்க? அந்த மாதிரி இல்ல, கத்திக்குத்து கந்தன், ரிவால்வர் ரீதா, துபாய் காஞ்சனா, இந்த மாதிரி எல்லாம் படத்தை பார்த்து அதுல வர மாதிரி ஃபன்னியா பிஹேவ் பண்ணுவாரு. கோவமா? இல்ல, ஃபன்னியா பிஹேவ் பண்ணுவாரு. ஃபன்னியா? திடீர்னு கையில 10,000 ரூபாய் கொடுத்துட்டு, இந்த அம்மா விஜய் 10,000 ரூபாய் பக்கத்து தெருவுக்கு பிக்னிக் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்வாரு. 10,000 ரூபாய் கொடுத்து பக்கத்தூர் வரைக்குமா? ஏன் பக்கத்தூர் ஒன் வே டிராபிக்கா இல்ல ரொம்ப தூரமா? ரோட்ல காலையில பால் வண்டி வந்துட்டா போறோம், பால் வண்டி வந்துருச்சு, சக்சஸ், விக்டரி அப்படின்னு ஜோரா சிரிப்பாரு. பால் வண்டி வந்தா சிரிப்பாரா? அவருக்கு ஆரம்பத்திலேயே இது மாதிரியா இல்ல நடுவில் தான் ஆச்சா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, தெரிஞ்சா அமாவாசை பௌர்ணமியில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாமே தான். நீங்க மட்டும் கொஞ்ச நாள் அவரோட பழகினீங்க, எனக்கு எப்படி ஆயிடுமா? ஐயோ, நீங்களே அவரை புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? கேப்டன் ராஜு கேடி கண்ணாயிரம் ஒரு படம் வந்ததுல, ஆமா, அதை இவர் 300 தடவை பாத்துருக்காருன்னா பாத்துங்களேன். 300 தடவை? படம் எடுத்தவனே 3 தடவை தான் பார்த்தான். போஸ்டர்ல எப்போ என்ன போடுவாங்க? தாய்மார்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அப்படின்னு தானே போடுவாங்க. இந்த படத்துல மட்டும் ஜேபியின் வேண்டுகோளுக்கு இடுங்க அப்படின்னு சொல்லியே இந்த படத்தை ஓட்டிட்டாங்க. ஜேபியின் வேண்டுகோளுக்கு இணங்க சொல்லி படத்தை ஓட்டினாங்களா? ரொம்ப வித்தியாசமான அப்பாவா இருக்காரு. அப்படின்னா இந்த டப்பிங் சினிமா, மசாலா சினிமா இதெல்லாம் இவ்வளவு ரொம்ப பாதிச்சிருக்குன்னு சொல்லு. ஆமா, இங்க வரும்போது எப்படி வருவார்? சாதாரணமான அப்பா மாதிரி வருவாரா, இல்ல இந்த டார்சான் அந்த ஏப்பன் படத்துல மாதிரி ஒரு கயத்தை புடிச்சுட்டு ஊன்னு கத்திட்டு கோணத்தோட வருவாரா?